நீ பெயின் வந்து 20 வயசுல வந்தாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ வயசாயிடுச்சா இப்போவே வந்துச்சா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் பையனுக்கும் வரலாம், 60 இயர்ஸ் பாட்டி அம்மா கூட வரலாம். இதோட மெயின் காஸ் என்னன்னா, எஸ் நவ் பீப்புள் ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட். ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்க. ஃபிசிக்கலி ஃபிட்ன்ற விட இப்போ சேரணும் அப்படின்னா தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போ ஜூம்பா இருக்கு, டான்ஸ் ஃபிட்னஸ் இருக்கு, இல்லை நம்ம போனால் 365 டேஸும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஆல் 6 days நம்ம பண்ணணும்னு மைண்டில் இருக்குல்ல, தட்ஸ் நாட் நீடட் ஆக்சுவலி. ஃபார் அ நார்மல் பர்சன் அட்லீஸ்ட் வீக்லி 3 days நீங்கள் பண்ணுங்க போதும். நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், irrespective ஆஃப் எனி ஆக்குபேஷன், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் யோர் நீ ஸ்ட்ரென்தனிங்னு தனியாகவே இருக்குது. நீ மொபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்கள் எடுத்தோன்னு நான் ஸ்குவாட் பண்ணணும், லஞ்சஸ் பண்ணணும், இதுதான் நீக்கு எக்ஸசைஸ்னாலே அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. ஃப்ளோரில் நீங்கள் படுத்துட்டு கூட நல்லாவே உங்களோட நீ மசில்ஸை டோன் பண்ணனா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்டார்ட் வித் பேசிக் ஸ்ட்ரென்தனிங். இப்போ யூடியூப்ல நம்ம நிறைய போட்டாலே வரும், என்னோட ரீல்ஸ்லேயே நிறைய இருக்கும். ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவியர் நீ பெயின் இருக்குன்னா நாங்கள் இப்போ எங்கள் கிளினிக்கில் கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கணும். பேசிக் அட்வான்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கும், வேரண்டார் இருக்கும். என்னோட ரிசப்ஷன்லேருந்து கன்சல்டேஷன் நடந்து வர்றதே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரெட்னோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம அண்ணா நகரில் இருக்க ஃபிசியோ மேக்ஸ் ஃபிட்னஸ் சென்டரில் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சுமையா இருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹலோ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து பர்சனலாக சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பிரான்ச் ஆஃப் மெடிசன் வந்து நிறைய இருக்குது. பட் ஏன் வந்து ஃபிசியோ இல்லை ஃபிசிக்கல் தெரப்பி சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கா? எஸ். ஸோ ஃபிசிக்கல் தெரப்பி தான் வந்து லைஃப். இனிமேல் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபிசிக்கல் தெரப்பி. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, கோவிட்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸசைஸ்க்கு அவ்வளோ அவேர்னஸே கொடுக்கல. பட் இப்போது டியூரிங் கோவிட் தான் வந்து ஜிம்மெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது தான் ஆன்லைன் ஃபிட்னஸ்ன்னு வந்துச்சு. அந்த ஒர்க் அவுட்டோட என்ன வேல்யூன்னு புரிஞ்சுது. எல்லாருமே ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இட்ஸ் பூம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் தெரப்பி தான். அதாவது ஃபிட்னஸ் தான், அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் அண்ட் ஃபிசிக்கல் தெரப்பி இதெல்லாமே தான் இப்போ வர ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதோட வேல்யூ. இப்போ அது அப்படியே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் அது போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ மேபி நான் அந்த டைமில் தெரிஞ்சோ தெரியாமலோ சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. பட் அப்போ நீங்கள் மேபி படிச்சுட்டு இருக்கும்போது லைக் இந்த அளவுக்கு பூம் ஆகும்னு எனக்காவது நீங்கள் சத்தியமா இல்லை ஐ வாண்டட் டு பிகம் எ மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த டைமில். எனக்கு தெரியல இதோட அவேர்னஸ் என்னன்னு. சரி, அது சொல்கிறது இன்னும் அசிங்கம் இல்லை. பட் எல்லாருமே வந்து எடுக்கும் போது நமக்கு தெரியாதுல்ல அந்த படிப்பு. நான் வந்து ஒரு டாக்டர்னு போடலாம், ஃபைன், ஃபிசியோதெரப்பினா ஒரு தனி இண்டிபெண்ட்டாக என்னால் சம்பாதிக்க முடியும், ஒரு செட்டப் வைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் எடுத்தேன். பட் அதுக்கப்புறமா தான் தெரியுது அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னும் போது ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட் நவ். ஓகே. அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சராக லைக் இந்த அளவுக்கு டன் இந்த ஒரு பிரான்ச் ஆஃப் மெடிசனில் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் உங்களை பார்க்கும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஐ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டெசிஷன் எப்போ எடுத்தீங்க? இல்லை, இன்ஃப்ளூயன்சராக நான் நினச்சி பண்ணலை. கோவிட் டைமில் வென் ஐ ஸ்டார்டட் ஒரு இன்ஃப்ளூயன்சரோட மீனிங் கூட எங்களுக்கு தெரியாது. அப்போ டிக்டாக் இருந்துச்சு, போர் அடிக்கும் போது பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம அப்படியே பேன் பண்ணதுனால ரீல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அது ஸ்லோவாக நான் யூஸ் பண்ணும் போது தான் ஓகே நம்ம இதை ஒரு கெரியராக மாற்றலாமே, இதை வச்சு நம்ம பிஸ்னஸும் பண்ணலாம், இதை வச்சு நம்ம சர்வீஸ் மைண்டடாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது வந்து நான் ஒரு கிளினிக் போடுற அளவுக்கு வளர வைக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் கெட்ட வழியாகவும் யூஸ் பண்ணலாம், ஜாலியாகவும் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஐ ஹவ் யூஸ்ட் அட் த மோஸ்ட் எவ்வளோ பொட்டென்ஷியலாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய மோட்டிவேஷன் மாதிரி அமைஞ்சிச்சு. எஸ், ஐ திங்க் உங்கள் வீடியோஸ் பார்க்குறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஆக்சுவலி பண்ணுறோமோ இல்லையோ, பட் ஐ திங்க் உங்களோட வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். பட் அண்ட் லாங் வே டு கோ. அண்ட் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஸோ கெட்டிங் இட் த டாபிக், நீ பெயின் அண்ட் பேக் பெயின் இஸ் லைக் ரொம்ப காமனான விஷயம், எல்லாரும் என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிறைய ஈவன் 20s இருக்கவங்களுக்குமே வருது. ஃபர்ஸ்ட் இதோட மெயின் காஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறது என்ன? நீ பெயின் வந்து 20 வயசில் வந்தாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ வயசாயிடுச்சா இப்போவே வந்துச்சா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 இயர்ஸ் பையனுக்கும் வரலாம், 60 இயர்ஸ் பாட்டி அம்மா கூட வரலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் லோட் யூ ஆர் கிவிங் டு யுவர் நீ. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குது, நீங்கள் அந்த மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, இப்போ
என்னதான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா, அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கா டாலரேட் பண்ணுற அளவுக்கு, இதுதான் மேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீ பெயின் வந்தாலே இந்த வயசுலேயே வந்துச்சு, அது எந்த வயசில் வேணாலும் வரலாம். நீங்கள் அதிகமாக பேட்மிண்டன் விளையாடி இருக்கலாம், இல்லை ஜாகிங்கோ ரன்னிங்கோ மட்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கலாம் அவங்க நீ. இட் ஹேஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ தட் ஐ வாண்டட் டு கிளியர். இதோட மெயின் காஸ் என்னென்னா, எஸ் நவ் பீப்புள் ஆர் நாட் ஃபிசிக்கலி ஃபிட். ரொம்ப செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. ஃபிசிக்கலி ஃபிட்டுன்ற விட இப்போ சேரணும் அப்படின்னா தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போது ஜூம்பா இருக்குது, டான்ஸ் ஃபிட்னஸ் இருக்குது, இல்லை பிலாட்டிஸ் இருக்குது, யோகா இருக்குது, ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஒன்று சேர்ந்தா ஸ்ட்ரெச்சாக பண்ணுறாங்க, இல்லைனா எதுவுமே பண்ணாமல் ஜங்க் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரிஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஓவர்வெல்மிங்காக அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம போனால் 365 டேஸும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஆல் 6 டேஸ் நம்ம பண்ணணும்னு மைண்டில் இருக்குல்ல, that's not needed actually. For a normal person, at least weekly 3 days நீங்கள் பண்ணுங்க போதும். Weekly 3 days of good strength training, ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ், அதுவே போதும். இது பேஸாக நீங்கள் வச்சுட்டு உங்களோட டெய்லி ரொட்டீனை நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். இதுவும் ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான். ஸோ மெயின் காஸ்ட்டாக அவங்க எதுவுமே பண்ணாமல் ரொம்ப செடென்ட்ரியாக இருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரெச்சாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுறாங்க, இல்லைனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். மேம் நீங்கள் சொல்லும்போது லைக் ஆக்குபேஷன் கூட ஒரு மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அதை பற்றி லைக் எந்தெந்த மாதிரியான ஆக்குபேஷனில் இருக்கிறவங்களுக்கு தே டென் டு இன்க்ரீஸ் திஸ் நீ பெயின்? நீ பெயின் வந்து லாங் ஸ்டாண்டிங் டிரைவிங் பண்ணுறவங்க அண்ட் ரொம்ப நேரம் உட்காடுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நீ பெயின் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, நடந்தால் தான் நிறைய நீ பெயின் வரும்ன்ட்டு. ஸோ ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் ஒரு 50% இருந்தாலும் லாங் ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கிறவங்க, சைட் விசிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய நடந்துகிட்டே இருப்பாங்க, அன்ஈவன் சர்ஃபேஸில் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டீச்சர்ஸ், எஸ்பெஷலி டீச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கெலாம் நீ பெயின் ரொம்ப காமனாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு hours டுகெதர் they'll keep on standing. ஒத்த காலில் வெயிட் போட்டு நிற்பாங்க, 2 காலில் வெயிட் போட்டு நிற்பாங்க. அண்ட் கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாமல் வலி தாங்கி நின்று தான் அந்த நீ பெயின் வரலாம். அண்ட் அதை இன்னும் வேர்சன் பண்ணுறது என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு டாக்டர்கிட்ட போவாங்கல்ல, அது சொல்லும் போது வாக்கிங்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணும் போது தான் அந்த நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ இந்த மாதிரியான ஆக்குபேஷனில் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான ஒரு மைல்டு எக்ஸசைசஸ், என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? சரி, நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், irrespective ஆஃப் எனி ஆக்குபேஷன், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் யோர் நீ ஸ்ட்ரென்தனிங்னு தனியாகவே இருக்குது. நீ மொபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்கள் எடுத்தோன்னு நான் ஸ்குவாட் பண்ணணும், லஞ்சஸ் பண்ணணும், இதுதான் நீக்கு எக்ஸசைஸ்னாலே அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. ஃப்ளோரில் நீங்கள் படுத்துட்டு கூட நல்லாவே உங்களோட நீ மசில்ஸை டோன் பண்ணனா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்டார்ட் வித் பேசிக் ஸ்ட்ரென்தனிங். இப்போ யூடியூப்பில் நம்ம நிறைய போட்டாலே வரும், என்னோட ரீல்ஸ்லேயே நிறைய இருக்கும். ஸோ பேசிக் நீ ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னா அந்த பேசிக்ன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபார் ஃபர்ஸ்ட் 3 weeks. அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் ஸ்ட்ரென்தனிங். அந்த அட்வான்ஸ் ஸ்ட்ரென்தனிங்லேயே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணலாம், நீ ஆங்கிள் வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பால் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே அட்வான்ஸ். ஸோ எக்ஸசைஸ்னாலே நிறைய பேர் இந்த 3 எக்ஸசைஸ் பண்ணால் போதும், 3 எக்ஸசைஸ் 3 மாதம் பண்ணுறதுக்கும் அதே 3 மாதம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ரஸ் பண்ணி பண்ணுறதுக்குமே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தே கேன் ஸ்டார்ட் இனிஷியலி வித் பேசிக் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் தென் அட்வான்ஸ் ஸ்ட்ரென்தனிங். ஓகே, அகெயின் இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஒபீஸாக இருக்காங்க, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக லைக் ஏதாவது எக்ஸசைஸ்? எஸ், இப்போ ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவியர் நீ பெயின் இருக்குன்னா நாங்கள் இப்போ எங்கள் கிளினிக்கில் கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கணும். பேசிக் அட்வான்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கும், வேரண்டார் இருக்கும். என்னோட ரிசப்ஷனில் வந்து கன்சல்டேஷன் நடந்து வர்றதே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அக்வா தெரப்பி, ஸ்விம்மிங் பூலில் போய் அங்கே போய் வாக்கிங் பண்ண சொல்லுவோம். சைட் வாக்கிங், ஃப்ரண்ட் வாக்கிங், அங்கேயே வந்து காலை லிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 2 weeks நாங்கள் பழக வைப்போம். ஏன்னா ஃப்ளோரில் பண்ணுறதை விட ஒரு தண்ணிக்குள்ளே பண்ணுறது வந்து அவங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், பெயின்லெஸ்ஸாக இருக்கும். அவங்களோட ஜாயின்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ் பாதி கம்மியாகும். அதில் ஒரு 50% ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு பெயினை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரென்தனிங்கே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அக்வா தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பீப்புள் who are obese and still having a lot of injuries and pain. ஓகே, ஸோ இனிஷியலி அவங்க அதில் ஸ்டார்ட் பண்ணலாம். யா, ஐ திங்க் சூப்பர். மேம் இப்போ அந்த ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் லைக் இது ஒரு மித்தாக கூட இருக்கலாம், நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். வெயிட் போடுறதுனால தான் வந்து எனக்கு நீ பெயின் வருதுன்னுவாங்க, இல்லை எனக்கு நீ பெயின் வர ஆரம்பித்த உடனே தான் எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ரெண்டுத்தில் எது கரெக்ட்? இது வந்து ஒரு பெரிய சர்க்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ முட்டி வலி வருது, அவங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக முட்டி குறைஞ்சிரும். மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அவங்க வாக்கிங் போவாங்க, எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, வலி அதிகமாகவும் மறுபடியும் டாக்டர் கிட்ட போடுவாங்க. ஸோ எல்லாரும் இந்த சர்க்கிளில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணுறது தான் they don't know how. ஓகே, ஸோ நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுங்கள், முட்டி வலி குறையோன்றது எஸ், இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். பட் எப்படி சேஃபாக வலி இல்லாமல் குறைக்கணும்னு சொல்கிறது இல்லை.
ஓகே. ஸோ அதுதான் நான் பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வைஸ் வர்சா ப்ரோட்டோகால். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா மினிமம் 6 மந்த்ஸ் எடுக்குமா, மாசத்துல ஒரு 2 கிலோ நீங்கள் குறைச்சா கூட ஒரு 10 கிலோ குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் தேவைப்படும். அப்படியே வைஸ் வர்சாவாக நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் யுவர் நீஸ் ஸோ தட் இட் வில் பிகம் ஈஸி. யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி வில் பிகம் ஈஸி. ஃபஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு 6 வீக்ஸ் தான் எடுக்கும். உங்களோட ஃபுல் பாடி நீங்கள் என்ன தான் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் உங்களோட முட்டி வலியை சரி பண்ணுறது 6 வாரம் தான். அதுக்கப்புறமா நீங்கள் 6 மாதம் பண்ணுற அந்த வெயிட் லாஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்ம அது பண்ணாமல் டேரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் தான் உங்களோட நீயை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க. ஓகே. எஸ், ரைட். மேம் இப்போது வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு எல்லோரும் வந்து ஓகே ஒரு பெயின் கில்லர்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. லைக் டாக்டர்ஸ் கிட்ட கூட போகாமல் முட்டி வலினா டக்குன்னு போயிட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கி போட்டுக்கிறாங்க. இது எவ்வளோ டேஞ்சரஸ் ஆக்சுவலி? டேஞ்சரஸை விட இது வந்து ஒரு முட்டாள்தனம். இட்ஸ் அ டெம்பரரி ரிலீஃப். பெயின் ரிலீஃப் டேப்லெட்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் லைக் அன் அனஸ்தீசியான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஜரிக்கு போகிறாங்கன்னா ஒரு அனஸ்தீசியோட எஃபெக்ட் 3 hours 4 hours அந்த சர்ஜரி முடிகிற வரைக்கும். அதே தான் உங்களோட பெயின் ரிலீஃப் டேப்லெட்டும் பண்ண போகுது. ஒரு 6 hours வரைக்கும் உங்களுக்கு பெயின் சிக்னல்ஸை பிளாக் தான் பண்ணும் தவிர அந்த முட்டி வலி வந்த காசை அது சரி பண்ணாது. அங்கே இருக்கிற வீக்னஸ் அது சரி பண்ணாது. ஒரு மஸ்குலர் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அது சரி பண்ணாது. அங்கே ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குன்னா அது சரி பண்ணாது. ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் உங்களோட காலை ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணாத வரைக்கும் அந்த ரூட் காசுன்றது கிளியர் ஆக போகிறது கிடையாது. டேப்லெட் வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப். நாங்கள் டேப்லெட்ஸ் அகேன்ஸ்டாக சொல்லலை. எஸ், இட் இஸ் அ ரிலீஃப். இங்கே ஒரு சிவியர் பெயின் வரும்போது நாங்கள் எடுத்தோன்னே ஸ்ட்ரெச் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், மசாஜ் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. அப்போ டேப்லெட்ஸ் ஒரு அசிஸ்டடாக கொடுத்துட்டு அதை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 24 hours கழிச்சு ஸ்லோவாக நம்ம இனிஷியேட் பண்ணணும் எக்ஸசைசஸ். ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அந்த டேப்லெட்டை. அது போட்டுட்டு நான் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் ஆகிடுவேன், என் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிடும், அதை நான் டேப்லெட்ஸ் மட்டும் நான் பண்ணிவிட்டு என்னால் ஓட முடியும் ஆர்த்ரைட்டிஸ் வச்சுட்டுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மித். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. மேபி ஒரு டாக்டரோட சூப்பர்விஷன்லையோ இல்லை டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போயிட்டு எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் எந்த அளவுக்கு இந்த நீ பெயின்லேருந்து வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறேன்? எஸ், இட் வில் கிவ். பட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் சொல்கிறது வந்து ஜாயிண்ட்லேயே டேரெக்டாக ஒரு ஸ்டீராய்ட்ஸோ இல்லை பிஆர்பி இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. அகெயின் இது போட்டால் மட்டும் என்னால் ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து 100% ரிகவர் ஆகிட முடியும், இல்லை ஒரு நீ பெயினால் ஃபுல்லாக ரிகவர் ஆகிட முடியும், என்னால் முன்னாடி பண்ணாத வேலையெல்லாம் இப்போ பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அகெயின் நோ. இது வந்து அந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் தான் பண்ணும். கூடவே நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அமேசிங்காக எஃபெக்ட் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டேன் 3 மாதம் வரைக்கும் பெயினே தெரியல, சூப்பராக இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பெயின் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பிகாஸ் அதுவும் சேம் லைக் அனஸ்தீசியா தான். ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு பெயின் சிக்னல்ஸை பிளாக் பண்ணும், உள்ளே அவங்கள நல்லா இருக்கிற மாதிரியே காட்டும். பட் அந்த 3 months அதோட எஃபெக்ட் ஆகும் போது மறுபடியும் போன வழி திரும்பி வரும். இதில் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன் பெயின் குறைஞ்சிச்சு சொல்லிட்டு இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஓடுறது குதிக்கிறது, பெயின் இல்லைல்ல, இன்னும் அந்த டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 months அதோட எஃபெக்ட் ஆகிட்ட அப்புறமா ஆல்ரெடி நீங்கள் டேமேஜ் பண்ணதோடு சேர்த்து அந்த மருந்தோட எஃபெக்ட் கம்மியாகிறத சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பெயின் வரும். ஸோ வாட் வி சஜஸ்ட் இஸ் சிவியர் பெயின் இருக்கிறவங்களுக்கு பிஆர்பியோ இல்லை ஸ்டெராய்ட் இன்ஜெக்ஷன்ஸோ கொடுத்துட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம் பெயின் இல்லாத ஒரு பீரியட் இருக்கும்ல அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரென்தனிங் கொடுத்துருவோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ இப்போது லைக் இன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பேரலி இந்த ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் சர்ஜரி. இப்போ சர்ஜரி இஸ் லைக் ஓகே எனக்கு டக்குன்னு இந்த பெயின் போனால் போதும்ப்பா என்னால் தாங்க முடியல, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இஸ் லைக் இப்போ எங்குமே நிறைய ஆட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு பெர்மனெண்ட் க்யூராக நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி எஸ் யூ கேன் டேக். சி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். ஒரு ஏசிஎல் டேராலுமே நிறைய கிரேட்ஸ் இருக்குது, ஒரு ஆர்த்ரைட்டிஸ்னாலையும் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபிசிக்கல் தெரப்பியும் பண்ணியிருக்கீங்க. அதாவது 3 எக்ஸசைஸ் 3 மாதம் பண்ணுறது நான் சொல்லலை, 3 மாதமும் ப்ரோக்ரஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் ஆல் 6 days நீங்கள் எப்படி வந்தீங்களோ அந்த ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு பக்கா ட்ரைனிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பண்ணாலும் பெயின் குறையில, 24/7 உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்குது, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இஸ் லைக் ரியலி பாதரிங், என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல, எந்த பெயின் ரிலீஃப் கொடுத்தாலும் எனக்கு சரியாக மாட்டேங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் சர்ஜரிக்கே போகணும். இது எதுவுமே ட்ரை பண்ணாமல் எஸ்பெஷலி ஃபிசிக்கல் தெரப்பியை ட்ரை பண்ணாமல் ஒரு 6 weeksக்கு டேரெக்டாக சர்ஜரிக்கு ஜம்ப் பண்ணாதீங்கன்னு தான் ஐ வுட் ஹைலி சஜஸ்ட். அப்படி நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா 90% ஆஃப் த சர்ஜரி வந்து தேவையே படாது. ஓகே. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் டாக்டர்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஐம் நாட் அகெயின்ஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். உங்களோட கால் வளைய ஆரம்பிச்சிச்சு, வயசாயிடுச்சு, ரொம்ப வந்து ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்குது, கால் மடக்கி நீட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெயின் இஸ் லைக் டு த பீக், அந்த மாதிரி இருக்கும்போது எஸ் யூ கேன் சஜஸ்ட். பட் அதுக்கு முன்னாடியோ தேர் சம்திங் கால்ட் ப்ரீ ரீஹேப்.
ரீஹேப்னா எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ரீஹேப்னு சொல்லுவாங்க. ஒரு சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ப்ரீ ரீஹேப்னு சொல்லிட்டு ஒரு 6 வீக்ஸ் நாங்கள் கொடுப்போம். சர்ஜரியோட டேட் அடுத்த மாதம் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 1 மந்த் வந்து அந்த மசில்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா எடுத்தோன்னே சர்ஜரி முடிச்சோன்னா காலை வச்சு நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ப்ரீ ரீஹேப் எடுத்து இந்த மசில்ஸை டோன் பண்ண பர்சன்ஸ்க்கோ ப்ரீ ரீஹேப்பை எடுக்காமல் டேரெக்டாக சர்ஜரி பண்ண பர்சன்ஸோட ரிகவரி ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் நல்லா ரீஹேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் இனிஷியேட் பண்ணும்போது இட் இஸ் ஈஸியர் ஜாப் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஓ ரைட். ஸோ அது போஸ்ட் ரீஹேப்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீயை விட்டுட்டு டேரெக்டாக போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு டேக் அ லாங் டைம் டு ரிகவர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். ஸோ ஆக்சுவலி நானுமே தப்பாக நினச்சேன். தட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடும், எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு. நான் மக்கள்கிட்ட அதான் சொல்லுவேன், நீங்கள் இப்போ சர்ஜரி போகிறீங்க ஃபைன், பீப்புள் ஹூ டோன்ட் ரிக்வயர் சர்ஜரி இஃப் ஐ ஹேவ் டு கன்வின்ஸ் தெம் ஐ வில் டெல் தெம் உங்களுக்கு இப்போ சர்ஜரி வேணான்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் சர்ஜரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 months நீங்கள் ரீஹேப் பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அது உங்கள் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாங்களா? நீங்கள் பண்ண உடனே அடுத்த செகண்டில் நான் ஏறி நின்று ஓடுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடையாது. 3 months நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். வை டோன்ட் யூ ட்ரை த 3 months பிஃபோர் சர்ஜரி? ஓகே. அதுலேயும் நீங்கள் பாதி கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிடுவீங்க, சரியாயிடும். அந்த 3 months இப்போ கிவ் இட் அ ட்ரை. இல்லைன்னா ஓகே இருக்குன்னா நீங்கள் இதே மெயின்டைன் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். தென் they'll think about it. Yeah. ஆல்சோ இந்த ரொம்ப சிவியர் நீ பெயினோட வரவங்களுக்கு லைக் இனிஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு மைல்டு ஒர்க் அவுட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ திங்க் அதை எப்படி உங்களுக்கு மென்டலி அண்ட் அந்த ஒரு இனிஷியல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்கள வந்து? எங்களோட ஒரு கன்சல்டேஷனே கிட்டத்தட்ட 30 to 45 minutes வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ எடுத்தோன்னே நான் அவங்களுக்கு முட்டியை மட்டும் நான் பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்கள நாங்கள் கவுன்சிலிங் மாதிரி ஒன்று கொடுக்கணும். வி ஆர் பிளானிங் டு ஹேவ் அ சைக்காட்ரிஸ்ட் ஆல்சோ இயர். ஸோ தட் அவங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஜாலியாக சிரித்து நான் இப்படி தட்டினேன்னா உங்களுக்கு வலிக்காது. அதுவே தெரியாதவங்க வந்து உங்களை அடிச்சிங்கன்னா அது வலி அதிகமாக தெரியும். ஏன்னா ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கோ யாரோ டீ கடையிலேருந்து தெரியாதவங்க அடிக்கிறதுக்கும் அந்த ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப பிச் ஆகும். ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு பெயின் டாலரன்ஸ் லெவல் நிஜமாவே இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்கு பெயின் இருக்காது, பட் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். அது அவங்களோட நேச்சர். ஐம் நாட் டாக்கிங் பேட் அபவுட் தெம், தட்ஸ் தேர் நேச்சர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் மேனுவல் தெரப்பி. நிறைய ஃபிசியோதெரப்பி சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும், ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே நாங்கள் ரொம்ப லிமிட்டடான மிஷின்ஸாக வச்சுருக்கோம். ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக எப்படி அந்த மசில் ட்ரிகர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து மிஸ்அலைன்மெண்ட்டை வந்து இம்பேலன்ஸாக இருக்கிற மசில்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, பயோமெக்கானிக்கலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக ரீஹேபாக கொண்டு போகிறது தான் இங்கே இருக்கும். ஸோ நாங்கள் அங்கேயே அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி காட்டுவோம். எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தவங்கள நீங்கள் ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்க முடியாது. அப்போ நான் ஃபிசிக்கலாக சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ண வச்சு இதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட்டை நாங்கள் காட்டுவோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெயின் இருந்துச்சு, உங்களால் முட்டி மடக்கும் போது இவ்வளோ ஷார்ப் பெயின் இருந்துச்சு, இப்போ இந்த இன்டென்சிட்டி ட்ராப் ஆயிருக்கு ஆஃப்டர் அ பர்டிகுலர் மசில் ரிலீஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெச். அது அவங்களுக்கு ஒரு பயங்கர ரிலீஃப் கொடுக்கும். ஸோ அது அவங்க கன்வின்ஸ் ஆகும்போது ஓகே வித்தின் 20 minutesல என்னால் இவ்வளோ பெட்டராக இருக்க முடியுதுன்னா எஸ் ஒரு 4 வாரம் நான் இந்த தெரப்பியை ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீலிங் கொடுப்போம். அந்த ஒரு குட் ஃபீலை வந்து ஃபீல் பண்ண வைப்போம். தென் தே வில் டெஃபினெட்லி ட்ரஸ்ட் ஃபிசிக்கல் தெரப்பி. ஓகே எக்ஸசைஸும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. எஸ். ஐ திங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் லைக் நிறைய பேரோட லைஃப் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங், அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளைண்ட்? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் I'll tell you 2 கிளாசிக் ஸ்டோரிஸ். ஒருத்தவங்க வந்து நான் ஆன்லைனில் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஹி வாஸ் இன் UK. ஸோ அவங்க ஒய்ஃப் தான் என்னோட கிளைண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டிஸ்க் பல்ஸ் இருந்தது, அது ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 48 hours வந்து இந்தியாவுக்கு கிளம்புற ஃப்ளைட் இருக்குது. அண்ட் அவங்களோட 2 kids இருக்காங்க, லெகேஜ் இருக்குது, எல்லாமே அவர் தான் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் ஆஸ் வெல். ஸோ அவங்களால வந்து பெருசாக வாக் பண்ணி ட்ராலி தள்ளுற அளவுக்கு பசங்களை தூக்கிட்டு நடக்கிற அளவுக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஷி கால் மீ அப் midnight 1 o'clock or something. ஷி செட் எமர்ஜென்சி, அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃப்ளைட் இருக்குன்ட்டு. அண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்பல்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியும், அது பயங்கரமாக ட்ரிகர் ஆயிருக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது. அண்ட் வி ஸ்லோலி ட்ரீட்டட் ஹிம். அவங்க ஒய்ஃபை வச்சே நாங்கள் வந்து சில டெக்னிக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண வச்சோம், ரொம்ப மைல்டாக வித் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் தென் ஒரு 10 minutes தான் இருக்கும். ஸோ ஒரு 1 hour வந்து நாங்கள் அவங்கள என்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணோம், எப்படி நீங்கள் திரும்பணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 hours எந்திரிக்கவே முடியாத ஆளுங்களாம் அட்லீஸ்ட் ஒரு வாக்கர் வச்சு நடக்கிற அளவுக்கு வி டிட் இட். அண்ட் 48 hours அப்புறமா எங்களால் கனெக்ட் பண்ண முடியல. பட் அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன பண்ணணும், ஃப்ளைட்டில் எந்த மாதிரி சீட் நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும், இப்போ டியூரிங் த ஃப்ளைட் ஹவர்ஸில் நீங்கள் எவ்ரி 2 hours எழுந்துச்சு என்ன ஸ்ட்ரெச் பண்ணணும் முதற்கொண்டு நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வீடியோஸ் அமைச்சு அவங்க இங்கே வந்து சேர்ந்து ஃபேமிலியோட இறங்கினோட இந்தியாவில் சென்னையில் ஷி வாஸ் இன் குரோம்பேட், அங்கேருந்து ஷி கேம் ஹியர் ஒன்லி ஃபர்ஸ்ட். வி வர் ஆல் சர்ப்ரைஸ்ட்.
வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு வாக்கரோட இறங்கியிருக்காங்க. ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் நாங்கள் வாக்கர் கொடுத்தோம். பட் ஹி டோல்ட் தட் நான் வித்தவுட் வாக்கரே ஐ வாஸ் ஏபிள் டு வாக் தி என்டையர் ஏர்போர்ட். பட் ஒரு சேஃப்டிக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து ஹி இஸ் எ கிரிக்கெட்டர். அவர் இஸ் பேஷனட் இன்டு கிரிக்கெட். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் இருந்துச்சு, அவங்களோட காம்படிட்டிவ் இது இருந்தது. அவங்க வந்து எனக்கு இப்போவே சரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த இப்போவே சொல்லும் போது எங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆகிடும். ஒரு 6 வீக்ஸ் பண்ணுற ப்ரோட்டோக்காலை நாங்கள் சுருக்கி 6 ஹவர்ஸில் வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தோம். நீங்கள் போங்க, விளையாடுங்க, லைட்டாக பெயின் வரதான் செய்யும், பயப்படாதீங்க, ஃபுல் ஃப்ளெஜாக விளையாடி வின் ஆகிட்டு வந்துடுங்க. பட் த மொமெண்ட் யூ கம்ப்ளீட் யுவர் மேட்ச் யூ ஹேவ் டு பி யர் அப்படின்னு. ஸோ ஹி டிட் த சேம் திங் அண்ட் ஹி காட் த ட்ராஃபி. அந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான் மெயின். பெயின் வரும்னு தெரியும், பட் அதை பாதி நாங்கள் கம்மி பண்ணி டேப்பிங் போட்டு என்ன மாதிரி டேப்பிங் நீங்கள் போடணும் அங்கே போயிட்டு ஸோ எல்லாத்தையும் நாங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ணோம். மோஸ்ட்டாக நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சொல்லி கொடுத்தா திரும்பி வரமாட்டாங்க, அது அப்படியே வீட்டில் பண்ணிப்பாங்க. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை நாங்கள் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தேர் ஆல் படித்தவங்க தானே, ஸோ புரியும் என்ன மாதிரி பண்ணணும் எல்லாத்தையும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் சொல்லி ஹி ஒன் அ ட்ராஃபி அண்ட் தென் ஹி கேம் பேக் அண்ட் தென் ஹி டுக் அப் த செஷன். ஸோ அந்த ட்ராஃபி எங்களுக்கே கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓ ரைட். ஐ திங்க் மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருக்கும் இல்லையா? லைக் எஸ் நைஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.